தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் சீதாராம திருக்கல்யாண மகோத்சவத்தை நாம் பார்க்க போகிறோம். ரங்கமாதி ஹரிரே கிருஷ்ணமாதி ஹரிரே ரங்கமாதி ஹரிரே கிருஷ்ணமாதி ஹரிரே ரங்கமாதி ஹரிரே கிருஷ்ணமாதி ஹரிரே ரங்கமாதி ஹரிரே கிருஷ்ணமாதி ரங்கமா மாரி ரங்கமா சம்பிரதாயம் அப்படிங்கிறது ஒரு ரோடு. அந்த ரோட்ல காரும் ஓட்டலாம், நடந்தும் போகலாம், ஃப்ளைட்டும் ஓட்டலாம். பெரியவா சம்பிரதாயத்தில் நிறைய விஷயம் வச்சிருக்கா. நாம பிரதானம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே எதையாவது ஒரு விஷயத்தை விட்டாலும் சரி விடாட்டாலும் சரி. தரங்கம் பாடல எனக்கும் தெரியும். இவெல்லாம் ஏந்து ஆடும்போது நாங்கள் வந்து துவாரகா அவங்க ஏன் பாடினே வச்சுக்கோங்களேன், அவளெல்லாம் கீழே உட்காந்துருவோம். நம்ம இங்கே எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா சம்பிரதாய பிரச்சாரம் பண்ணா சம்பிரதாய பிரச்சாரம் பண்ண ஆளா இல்லை. நாம சங்கீர்த்தன தட்சிண சம்பிரதாயத்தை பிரச்சாரம் பண்ண ஏகப்பட்ட பேர் இருக்கா. நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நாம பிரச்சாரம் தான். சம்பிரதாயங்கிறது ஒரு ஜஸ்ட் சொல்ற மாதிரி ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பாடு வாங்கினா அது கவர் தான். சாப்பாடு தானே சாப்பிட போறீங்க, கவரையும் சாப்பிட போறீங்க இல்லையா? நாம பிரச்சாரம் பண்ணுங்க. சம்பிரதாய பிரச்சாரத்துக்கு நிறைய பேர் இருக்கா. நீங்க சம்பிரதாய பிரச்சாரம் பண்ணா ஒன்றும் தெரிய போறது இல்லை. யாருக்கு சம்ஸ்கிருதம் தெரியும்? எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமா, தெலுங்கு தெரியுமா, கன்னடம் தெரியுமா, என்ன பாஷை தெரியும்? நமக்கு ஒரு பாஷை. ராமா ராமேதி அக்ஷரத்வயம் ஹரிநித்ய அக்ஷரத்வயம். சுகாரா மகாராஜ் ஜிஹ்வே கோட தீன அக்ஷராஞ்சா ரச வீட்டல இந்த மூணு அக்ஷரத்தோட ரசத்தை குடிங்கிற. அதனால்தான் நிகமகல்பதரோஹோ கலிதம் பலம் சுகுமுகாது அமிர்த திரவ சையுதம் பிபத பாகவத குடின்னு தான் சொல்றான். கடிச்சு உடச்சி சாப்பிடுன்னு சொல்லல. குடிக்கிறது எதை குடிக்க முடியும்? நாமாவை தான் குடிக்கும். ராமநாம ரச பீஜே பண்ணுவா. அதனால நாமத்துக்கு பிரதானம் தான் சம்பிரதாயம் பின்னாடி போயிடும்.
நான் அதை பின்னாடி தான் வச்சுப்பேன். பிரதானம் எனக்கு சம்பிரதாயம் கிடையாது. பிரதான நாம பிரச்சாரம் தான். மகாமந்திரம் 100 hours மகாமந்திரம் இங்க சொல்றேன்னா நான் பாவகமா மாங்கல்ய தாரணம் பண்ணிட்டு அவளோட போய் மகாமந்திரம் தான் சொல்வேன். ஏன்னா நம்ம குருநாதர் அதுதான் பண்ண சொல்லியிருக்கேன். வனித சோராய நந்தாதி கோப கோரக்ஷிதே கோபிகா வல்லலாய நாரணமுனி பிரபுத நாமதேயாயசே நாராயண जानकीकांत स्मरणं पार्वती पतये गोविंदा जीवन स्मरणं गोविंदली गवरदा सद्गुरु स्वामिनः आंजनेय स्वामिनः. 6 மாசமா பண்ணோம். இந்த வெயில்ல மாமா வந்து ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜர், பேங்க் ஆஃப் இந்தியா, 75 வயசாச்சு. காலையில சண்டே ஆனா காலையில எங்களுக்கு முன்னாடி 9 o'clock வந்துருவார். நைட்டு ஆற்றுக்கு போகும்போது நைட் 12 மணிக்கு போவார். அத்தனை டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அத்தனை டேட்டா சிஸ்டத்தில் இருக்கும். அதே மாதிரி செல்லா மாமி என்னோட அத்தை, அவள் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியாதுல, நிறையா ஸ்பான்சர். இப்போ எங்களுக்கு வந்து ஆட்கள் வந்து நிறைய வாலண்டியர்ஸ் வந்து எங்களுக்கு பெருசாக நிறைய தேவைப்படுறது. எல்லாரும் லேடிஸுங்க மிகப்பெரிய பெரிய லெவலில் இருக்குது. நாங்கள் கலெக்ஷன்லாம் போய்க்குவோம், பார்த்துக்குவோம். வாலண்டியர்ஸ் வந்து நிறையா பண்ணுறதுக்கெலாம் நிறையா எங்களுக்கு வந்து இதாகிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே உண்டியல் வச்சுருக்கோம், மாமா வாங்கி வச்சுருக்கார். குழந்தையெல்லாம் போகும்போது உண்டியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு உங்களால் முடிஞ்சு இது பண்ணிவிட்டு சீதா கல்யாணத்துக்கு அடுத்து வரும்போது நீங்கள் முதல்ல அது பண்ணிகிட்டு இருந்தோம், திருப்பி அதை பண்ண போகிறோம். உண்டியலில் போட்டு அந்த உண்டியலை கொண்டு வந்து சீதா கல்யாணத்து அன்றைக்கி நீங்கள் இங்கே மாமாட்ட கொடுத்துடலாம், நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாமி சொல்லுங்க, இந்த சீதா கல்யாணத்தில் என்ன மாதிரி பூஜை பண்ணுறீங்க? சீதாராம கல்யாண உற்சவம் ஆரம்பிக்கணும்னு மனசில் வந்த உடனே பிள்ளையாருக்கு முதல்ல தேங்காய் உடைச்சி பிள்ளையார்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த உற்சவத்தினுடைய பாகவதர் நிகழ்ச்சிகளெல்லாம் தொகுத்து பத்திரிகை அடிப்போம். பத்திரிகை அடித்ததுக்கப்புறம் அந்த பத்திரிகைக்கு விநாயகர் கோயிலில் போயிட்டு பத்திரிகை பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நபருக்கும் போயிட்டு இந்த பத்திரிகையை கொடுத்து இந்த உற்சவத்தை சிறப்பித்து கொடுக்கறதுக்கு அவங்க எல்லாரையும் நாங்கள் வந்து முதல்ல நிதியுதவி எதிர்பார்க்கறது இல்லை. அவங்களுடைய நம்மளுடைய விழா நடக்கக்கூடிய இடத்திற்கு அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து இந்த நாங்கள் செய்யக்கூடிய பாகவதர் செய்யக்கூடிய இந்த சீதா கல்யாண மகோத்சவத்தை முதல்ல அவங்க கண்டு ரசிக்கணும். அவங்க மனமும் வந்து எது கொடுக்குறாங்களோ அதை ஏற்று இதை செய்கிறோம். இந்த சீதா கல்யாண உற்சவம் சாதாரணமாக ஒரு வீடு அளவில் தான் முதல்ல ஆரம்பித்தோம், ஒரு 2 ஆண்டுகள். அதுக்கப்புறம் மேலும் நடந்து ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்து கல்யாண மண்டபத்திலேருந்து பெரிய அளவில் அன்னதானம் நடக்கிற அளவுக்கு வரது காரணம் என்னென்னா மக்களுடைய பேராதரவு. அது பேராதரவுக்கு என்ன காரணம்னா பூஜைகளுடைய முக்கியமான காரணம் சீதா கல்யாணத்தில் மகா கணபதி ஹோமத்தில் தான் ஆரம்பிப்போம். மகா கணபதி ஹோமத்துக்கு நாங்கள் பங்கெடுத்துக்கிறோம், எங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி பக்தர்கள் கேட்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அடுத்தது சீதா கல்யாணம். சீதா கல்யாணத்தில் கல்யாணத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்கணும். அப்போ அவங்களோட வீடுகளில் ஏதாவது குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், பேரனுக்கு பூணல் பண்ணணும், வீட்டுக்கு வர சதாபிஷேகணும், சஷ்டி பூர்த்தி ஆகணும், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி பல சுபகாரியங்களுக்கெல்லாம் அவங்க மனசில் பிரார்த்தனை இருக்கும்.
அந்த மாதிரி பிரார்த்தனை உள்ளவங்க வந்து எங்கள்கிட்ட கேட்பாங்க, ஐயா நான் இந்த ஆண்டு நான் சீதா கல்யாணத்துக்கு இந்த பங்கெடுத்துக்கிறேன், எங்களுக்கு அது பங்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. மனமும் வந்து அவங்க எது கேட்குறாங்களோ, இதில் வந்து ஜாதி மத வேறுபாடு நாங்கள் பார்க்கறது இல்லை. எங்களுக்கு நண்பர்கள், முகமதிய நண்பர்கள் உள்ளாங்க, கிறிஸ்துவ நண்பர்கள் உள்ளாங்க, எல்லா விதமான நண்பர்களும் தான் இந்த சீதா கல்யாண உற்சவத்துக்கு பங்கெடுக்கிறாங்க. இந்த கல்யாண மண்டபமே ஒரு கிறிஸ்தவருடைய கல்யாண மண்டபத்தில் தான் நாங்கள் இந்த கல்யாண மண்டபத்தை அவர் மனமு வந்து, ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்தவர் சண்முகன் பேர், அவர் வந்து மனமு வந்து எப்பப்போ கேட்டாலும் இந்த மண்டபத்தை இவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு அதை ஒரு வேண்டுகோளாக அவர்கிட்ட கொடுத்தோடனே வந்தவரும் எங்களுக்கு வந்து இந்த மண்டபத்தை நாங்கள் கேட்குற தேதிக்கு கொடுக்கறது எங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்குது. இதனுடைய முக்கிய காரணம் பக்தர்களுடைய வேண்டுகோளை, பகவானுடைய பாதங்களை சமர்ப்பிக்கிறது. நாங்கள் எல்லாம் முன்னால் சங்கல்பம் பண்ணுவோம். சங்கல்பத்தில் இவாளுக்கு இன்னும் காரியம் கைகூடணும், நீங்கள் அருள் புரியணும்னு சொல்லிட்டு இந்த அக்ஷதையை பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாரும் கல்யாணம் ஆகணுங்கிறதுக்கு வேண்டி ஜாதகங்களை எல்லாம் எங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஜாதகங்களை எல்லாம் அவருடைய பாத கமலத்தில் வச்சு பூஜை பண்ணி அதை அவங்கள்ட்ட கொடுத்தா அடுத்த ஆண்டே அவங்க தம்பதியாக வருவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு அஷ்டபதி 19வது அஷ்டபதியில் மிருக சஞ்சீவினிங்கிற ஒரு அஷ்டபதி பாடும்போது பகவானுக்கு அங்கே வெண்ணெய் நைவேத்தியம் பண்ணுவோம். அந்த வெண்ணெய் நைவேத்தியத்தை வந்து யார் அந்த பக்தர்கள் யாருக்கு குழந்தை இல்லையோ, குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்குறாங்களோ, அவங்க அதை எடுத்து அந்த பிரசாதத்தை சீகரிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதெல்லாம் எங்கள்கிட்ட வந்து சொல்லி இந்த ஆண்டு எங்களுக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு, நாங்கள் மகோத்சவத்தில் இந்த இவ்வளோ பெரிய பங்கெடுத்துக்கிறோம்னு சொல்லி அவங்களே நம்ம வந்து பங்கேற்கிறாங்க. இதுதான் முக்கியமான காரணம். நாங்கள் எங்களுடைய பங்கு என்னென்னா மக்கள்கிட்ட போய் எல்லாமே இந்த நல்ல காரியங்கள்லாம் சேரணும். அந்த கல்யாண மகோத்சவங்கிறது எப்படின்னா ஊரில் நடந்தால் இந்த ஊர் செழிப்பாக இருக்கும், மக்களுக்கு எந்த குறையில்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் சங்கல்பம் பண்ணுறோம். இது ஆண்டு ஆண்டும் நல்ல விதமாக நடக்கிறதுக்கு மக்களுடைய ஆதரவை வேண்டி தான் நாங்கள் இது செய்யறோம். நன்றி ஐயா, வணக்கம். சாமி வணக்கங்க. இந்த சீதா கல்யாணம் எத்தனை ஆண்டுகளாக நடத்துகிறீங்க? இதனோட நோக்கம் என்ன? நம்ம கடந்த 22 வருஷமாக நடத்திக்கிட்டு வரோம். இது வந்து நாங்கள் ஆரம்பித்து நடத்தினதில்லை, எங்களுக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தவங்க விட்டு போயிடுச்சு கொஞ்சம். அதை தொடர்ந்து எத்தனை வருஷமானு சொல்ல முடியாது, தலைமுறை கடந்து வர்றது. இது பார்க்க போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இவரோட அப்பா பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி நடந்துட்டு இருந்தது தான் ஒரு தலைமுறை கடந்து போகும்போதும் ஒரு கேப் வந்துருச்சு. அதை எடுத்து இந்த 22 வருஷமாக கண்டினியூ பண்ணிட்டு வரோம். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா லோக சேமார்த்தம் தான். நம்ம தனிப்பட்ட மனிதர்களுக்கு நல்லா இருக்கணும் இல்லை அப்படின்னு இல்லை, நல்லா மழை பெஞ்சு நல்லா விளைஞ்சி மக்களெல்லாம் சுபிட்சமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணுங்க தான் பண்ணுறோம். இங்கே நம்ம பாகவதர் கூடி அதே தான் உங்களுக்கு சொல்லியிருப்பார். நம்ம இன்றைக்கி திருக்கல்யாணம் பண்ண பாகவதர் கூடி மற்றெல்லாம் அவர் அதையே தான் சொல்கிறாரு. இப்போ நாமா சொல்லணும், எல்லோரும் சேமமாக இருக்கணும், மனுஷா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரோபகரமாக ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம நாட்டுக்கே நல்லது. அதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஓம் சாந்தி. 2 நாள் சீதாராமன் கல்யாணத்தை மண்டபத்திலே இருந்து தன்னார்வ தொண்டு செய்து நன்கொடைகள் வசூல் செய்து இரவு வரை கணக்குகளை ஒப்படைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றவுடன் இறைவனடி சேர்ந்த எனது நண்பர் லக்ஷ்மி நாராயணனின் சகோதரி ஜெயஸ்ரீ அவர்களின் கணவர் CG பாலசுப்ரமணியன் அவர்கள் மறைவுக்கு தீபம் இயற்கை டிவி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவரது ஆன்மா இறைவனடி சேர்ந்து முக்தி அடைய அந்த பரமாத்மாவை வேண்டிக் கொள்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி.